அவங்க சொல்றது உண்மையான்னு கேக்குறீங்க. ஆமா உண்மை, பொய்ன்னு சொல்ல முடியாது. திமுகல கூட்டணி கட்சியா போச்சு, 10 சீட்டு வேற கொடுத்துக்கிறீங்க, அவங்க பொய் பேசுறாங்கன்னு இப்ப சொல்ல முடியுமா? திமுக கூட்டணியில் இருந்து கொண்டும் உண்மை பேசிய பிரேமலதா விஜயகாந்த் எங்க இருந்தாலும் அவர்கள் உண்மை பேசுவார்கள். சரி, நான் எப்படி பாக்குறேன்னா, நாளைக்கு ஒரு ஹங் அசம்பிளி வருது அப்படின்னு சொன்னா அப்ப கபால் இந்த பக்கம் வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ சொல்லலாம், பாருங்க உண்மை தாங்க பேசுறாங்க. அப்போ எடப்பாடி யாரும் சொல்லலாம், கரெக்ட், அவங்க எங்க இருந்தாலும் உண்மையைத்தான் பேசினார்கள். அவங்க பேசினதுனால தான் ஊத்திச்சு ஹங் அசம்பிளி வந்தது யாரும் சொல்ல மாட்டாங்க. சற்றும் சளைத்தவரல்ல நம்மளுடைய உலக நாயகன். பேச்ச ஆரம்பிக்கும் போது எனக்கு 10 சீட்டு கொடுத்திருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன்னு ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்துல 10 சீட்டை பத்தியோ அல்லது தனக்கு சீட்டு கொடுக்காத பத்தியோ அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இருக்கு. பொதுக்கூட்டம் அப்படின்னா நீங்க பேசிருக்கலாம், நான் சொல்லவே மாட்டேன். வேட்பாளர்களை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க, அதுதானே. அதுல போய் எனக்கு 10 சீட்டு கொடுக்காமல் இருந்தாலும் கருணாநிதி அவர்கள் என்னை திமுகவில் ஏன் சேர வேண்டாம், அது அந்த இடத்துல பொருத்தம். நான் குடும்பத்துல சேர்ந்திருக்கேன்றது. 10 சீட்டு எனக்கு கொடுத்திருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன்ற அந்த வார்த்தை தேவையானா? இப்ப அவங்க அந்த மாதிரி பேசிருக்காங்க, பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு. அதை யாராவது மேனேஜ் பண்ணணுமா வேணாமா? காட்டுறியா நீங்க? அதை மேனேஜ் பண்ணணுமா வேணாமா? நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு போது இனிமே இந்த மாதிரி பேசாதீங்கோ அப்படின்னு மறைமுகமா இல்ல நேரடியா சொல்றாரு. புரியுதுங்களா? 10 சீட்டு கொடுத்தா கூட நான் பேச மாட்டேன், சீட்டே கொடுக்காட்டாலும் நான் இப்படிதான் பேசுவேன். ஏன்னா இவர் ரொம்ப நல்லவர், இவருக்கெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் ஒன்னும் கொடுக்கல. இருந்தாலும் சீட்டே கொடுக்காட்டாலும் இதயத்துல இடம் கொடுத்தாலும் நான் இப்படித்தான் பல்லுக்கு தூக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அவர் சரண்டர் ஆயிட்டாரு. 10 சீட்டு கொடுத்துக்கிறாங்களே, நீங்க இந்த மாதிரி பேசலாமா? 10 சீட்டு கூட இல்லாம நானே இப்படி கூஜா தூக்கும் போது 10 சீட்டை வாங்கிக்கணும், நீங்க இந்த மாதிரி கவுத்து விடுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு அவர் நேரடியாக கேட்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன்.